சரி, இன்னைக்கு டோல்கேட் பற்றி பார்க்கலாமா? டோல்கேட்டுன்னு ஒன்று இருக்குது. மறுபடியும் ரெண்டான்னு கேட்காதீங்க, ஒன்று தான். அந்த காமெடி ரொம்ப மொக்கையாகி போச்சு. அதனால் நார்மலாக பேசுவோம். இந்த டோல்கேட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா அதை? என்ன அநியாயம் நடக்குது. ஐயோ, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆனால் போதும். எனக்கு தெரிஞ்சு இந்த போரூர் டோல்கேட்டில் இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இல்லை 1/2 கிலோமீட்டர் இல்லை சில டைம் 1.5 1 கிலோமீட்டர் இப்படியே லைன் அப்படியே க்யூ நின்றுட்டுருக்கு வண்டி. என்ன இதெல்லாம் ஒரு செய்கை அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. முதல் பாயிண்ட், இது எல்லாருமே கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இந்த டோல்கேட்டுக்கு நிறைய வரைமுறைகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, டோல்கேட்டுக்கு முன்னாடி எல்லோ லைன் அப்படின்னு ஒன்று போடணுன்றாங்க. இந்த எல்லோ லைன் கணக்கு 20 மீட்டர்ஸ் 30 மீட்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை எல்லாத்தையும் நான் படித்தெல்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். இதெல்லாம் படித்து எத்தனை வாட்டி போட்டாலும் அங்கே செயல் நடைமுறைப்படுத்த முடியுதான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அதனால் நம்ம அதை ஒரு லைனுன்னு ஒன்று வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லைனத்தை, ஏன்னா அந்த லைனுன்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் முன்ன பின்ன அப்படியே ஃபாலோ பண்ணி பிரச்சனை வந்தால் மட்டும்தான் அதை நம்ம லைன் எத்தனை மீட்டர்ஸில் இருக்குலாம் கேல்குலேட் பண்ணுவோம். ஆனால் இதை அந்த லைனை தாண்டி பல நாட்கள் பல லைன்கள் க்யூவில் நின்னதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த எல்லோ லைன் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட மீட்டர்ஸ் வச்சுருக்காங்க. இதை தாண்டி வண்டி நின்றுச்சுன்னா டோல்கேட்டை ஓப்பனில் விட்டுறணும் ஃப்ரீயாக அப்படின்னு இந்த டோல்கேட் வரைமுறையில் ப்ரொசீஜர்ஸில் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இதை எவனும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிடம், ஒரு குறிப்பிட்ட நிமிடம், அது என்ன மாதிரி ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இத்தனை செகண்ட்ஸ் மேலேயோ இத்தனை நிமிஷத்துக்கு மேலேயோ நம்ம டோல்கேட்டில் நிற்க வேண்டியது வந்துச்சு அப்படின்னா அதை அவன் ஃப்ரீ பண்ணி விட்டுணும். நம்மளுக்கு காஸ்ட் வித்தவுட் எனி காஸ்ட் சார்ஜ் பண்ணாமல். அது ரெண்டாவது பாயிண்ட். இது ரெண்டும் நடக்குதா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். அது நீங்களே கேளுங்க, இல்லை நீங்களே யோசிங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டோல்கேட்டுடைய வரைமுறையில் எல்லா டோல்கேட்லேயும் டாய்லெட்ஸ் அண்டு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அங்கே நம்ம நிறுத்தணும் அப்படின்னா அங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். இது எல்லாத்துலேயும் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது, நீங்கள் யோசித்து பாருங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ கலெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த கலெக்ஷன் அமௌண்ட்டுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. எப்படின்னா, ரோடு கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ரோடாக இருக்கணும். அப்புறம் ஒரு டோல்கேட்டுக்கும் இன்னொரு டோல்கேட் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் இருக்குது. 45 கிலோமீட்டர்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் 60 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. அதை நான் முன்னாடி படித்து ஞாபகம் வச்சுருந்தேன். இப்போ எவ்வளோன்னு எனக்கு தெரில. நீ முடிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. ஆனால் இங்கே போரூர்லேருந்து ஆரம்பித்து அங்கே லாஸ்ட் ரெடில்ஸ் டேர்னிங் பண்ணுற இடத்துக்குள்ளே ஒரு டோல்கேட் வருது. அது கணக்கு பண்ணி பார்த்தா 20 கிலோமீட்டர் என்னமோ தான் இருக்குது. ஆனால் அது உள்ள ஒரு டோல்கேட் வச்சுருக்காங்க. ஆனால் அதை வசூல் பண்ணுறாங்க. இது சட்டத்தில் இந்த கிராஸ் பண்ணி போகிற எல்லா டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்கெல்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, இல்லை எவ்வளோ வேணாலும் வசூல் பண்ணிட்டு போட்டோம், அவங்கவுங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வந்தால் போதும்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தெரியுது. அடுத்து நம்ம கவர்மெண்ட் எடுத்துப்போம். எவ்வளோ வசூல், அதாவது டேக்ஸ் அப்படின்னு ஒரு கார் வாங்குறதுலேருந்து டயர் மாற்றினா ஒரு ஜிஎஸ்டி, இன்சூரன்ஸ் போட்டால் அதுக்கு ஜிஎஸ்டி, எல்லாமே வரிகள் போட்டாச்சு. ரோட் டேக்ஸு, க்ரீன் டேக்ஸு, அதெல்லாம் வேறு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதுக்கு மேலேயும் ரோடை நாங்கள் போடலை ப்ரைவேட் போடுறாங்கன்னு வசூல் பண்ணாலும் அதையும் பேசாமல் சேர்த்து ஒரு வசூலாக போட்டு பண்ணிடலாமே. எதுக்கு டோலில் நிறுத்தி செக் பண்ணி அனுப்பணும்? ஒரு வருஷத்துக்கு இத்தனை வாட்டி நீங்கள் என்ஹெச்சில் போயிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணி ஆவரேஜாக போட்டுருங்க. இல்லைன்னா முதலே ஒன்று பண்ணுங்கண்ணே, இன்றைக்கி இந்த ஊருக்கு நாங்கள் ட்ரிப் போகிறோம், அதனால் இதுக்கு நாங்கள் இவ்வளோ பேமெண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு பண்ணிவிட்டு பேசாமல் போகிற மாதிரி கேட்டுப்பேன். இந்த ஃபாஸ்டேக்னு ஒன்று வச்சு அதை செக் பண்ணுறன்ற பேரில் அதை நிறுத்தி அனுப்பி இவ்வளோ க்யூவை நீங்கள் உருவாக்கணுமா? இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிட்ஸை தாண்டிச்சுன்னா அதுக்கு மேலே நிறுத்தணுமா வேணாமா, இல்லை ஓப்பன் பண்ணி விடலாமா? இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னதுமா, அடிக்கடி நம்ம கிராஸ் பண்ண வேண்டிய அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆர்டிஓ இருக்கு இல்லையா, அந்த ஆர்டிஓக்கு உட்பட்ட அந்த ஏரியா உள்ள, அதாவது நியர்பை ஆர்டிஓ, நம்ம இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆர்டிஓன்னா அந்த நம்பர் உள்ள அந்த டோல்கேட்டில் நம்ம எப்போதுமே ஃப்ரீயாக போய்க்கலாம். அதாவது நம்ம பக்கத்தில் உள்ள டோல்கேட் எதுவோ அந்த ஆர்டிஓ ஏரியா உள்ள கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அந்த டோல்கேட்டில் நம்ம நம்பர் ஃப்ரீயாக போகலாம். ஆனால் இதுக்கு அவன் ஒரு இக்கு வச்சுருக்கான். எப்படி வச்சுருக்கான்னா, அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணி என்ஹெச்ஏஐன்னு இருக்கும், அந்த நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி இந்தியா இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம அப்ளை பண்ணுமா. அதை அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்போ அந்த ஏரியாவில்
அந்த டோல்கேட் நம்ம வீடு பக்கத்தில் இருக்க டோல்கேட் இருக்கு இல்லையா, அதில் ஃப்ரீயாக போயிட்டு வந்துடலாமா? ஏன் அதான் கிளியராக இருக்குல்ல. இந்த நம்பர் வர வண்டியெல்லாம் ஃப்ரீ பண்ணி விடுங்கன்னு நீங்கள் அதிலே எவ்வளவோ ரெஜிஸ்டர் பண்ணி ஃபாஸ்டேக்கில் இப்படி இப்படி பார்த்தா அமௌண்ட் எடுத்துக்கலாம், கொள்ளலாம், எல்லாமே செட்டிங்ஸ்லாம் சூப்பராக வச்சுருக்கீங்கல்ல. அந்த நம்பரை பார்த்தா ஃப்ரீயாக விட்ற மாதிரி வைங்களேன். அதையே நீங்கள் செக் பண்ணி நாங்கள் அப்ளை பண்ணி ஓகே பண்ணால் தான் ஃப்ரீ பண்ணணும். அது ஒரு ஒரு இது வேறு. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வேறு என்ன வச்சுருப்பீங்கன்னு தெரியும் எங்களுக்கு. அடுத்தது இது 6 மாதத்துக்கு தான் வேலிடிட்டி, 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் ரெனுவல் பண்ணும். அதாவது நீங்கள் வசூல் பண்ணுறதுல எந்த குறைபாடுகளும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி உங்கள் ப்ரொசீஜரை வச்சுருக்கீங்க. இதெல்லாம் நல்லதில்லை நண்பர்களே, நல்லதில்லை. ஒரு ஆட்சி வரும்போது அந்த ஆட்சியில் இதெல்லாம் களையப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் இருக்கக்கூடாது. ரோடு அப்படின்றது ஒரு வரி வாங்கினால் கவர்மெண்ட்டு ரோடு ஃப்ரீயாக கொடுத்தாகணுன்றது தான் ப்ரொசீஜர். அதை ஓகே நல்ல ரோடாக போடுறோம், கொஞ்சம் கணக்கு ஒரு கலெக்ஷன் பண்ணிக்கிட்டோம், ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி விட்டோம்னா அதுக்கு ப்ரொசீஜர்னால் அது கரெக்டாக நடவடிக்கை நடக்குதான்னு பார்க்கணும். அதை விட ரோடுக்கு என்ன இன்னொரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்கன்னா, ஒரு ரோடு வந்து போடுறதுக்கு கரெக்டான போட்டிருக்கணும், அது வசூல் பண்ணுறதே இல்லை இவனுங்க. ரோடே கரெக்டாக இல்லை, ஆனால் எல்லாத்துலேயும் டோல்கேட் வசூல் பண்ணுறாங்கன்றது இன்னொரு பாயிண்ட் இருக்கட்டும். ஆனால் அந்த டோட்டல் அந்த ப்ராஜெக்டோடைய வேல்யூ வச்சு 5 to 7 இயர்ஸ் தான் எல்லா டோல்கேட்டும் வருதான். அந்த வருஷத்து வரைக்கும் தான் ஃபுல் அமௌண்ட் வசூல் பண்ண முடியுமா? அதாவது 70 ரூபா 80 ரூபான்னு போடுறாங்க இல்லையா, இது அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது அந்த பட்ஜெட்டுக்கு உண்டான காஸ்ட் கலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சார்ஜ் அது வந்து 25% to 30% தான் வருமா. அதாவது 100 ரூபா வசூல் பண்ணுற டோல்கேட்டுக்கு வெறும் 30 ரூபா தான் வருமா. ஆஃப்டர் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு அப்புறம். இந்த டோல்கேட்லாம் ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியுமே. எல்லாமே 5 வருஷம் தாண்டி போயிட்டுருக்குல்ல. 6 வருஷம் 7 வருஷம் தாண்டியாச்சு. எவனாவது குறைச்சிருக்கானு பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன நாடகம் நடந்துகிட்ருக்கு, கபட நாடகம்னு எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம தலையிலெல்லாம் மிளகா அரைக்கணும் முடிவே பண்ணிட்டாங்களா? நம்மளும் போகிறோம் கட்டுறோம் போகிறோம் வரோம், எதுக்குடா வம்பு இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அப்படின்னு போகிறோம் வரோம். இதில் வேறு சண்டையை மூட்டி விட்றதுக்கு ஒருத்தனும் ஏதாவது கேள்வி கேட்டால் ஏன் லேட் அப்படின்னு கேட்டால் ஒரு சண்டை நடக்கும் இல்லையா, அதுக்கு சண்டை போகிறதுக்கு நம்ம ஆளுங்களே அங்கே போட்டு வச்சுருக்கான். நடத்துகிறவன் இந்திக்காரனாக இருப்பான், ஆனால் அங்கே கேஷியர் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்காரனாக இருப்பான். அந்தந்த ஏரியாவில் உள்ள நம்மளையே மோத விட்டுறது டெக்னிக்காக. இல்லை பாஷை தெரியாத ஒரு இந்திக்காரனை கொண்டு வந்து விட்டுறது, அவன்கிட்ட நம்ம என்னது பேசிக்கிட்டு இருக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி அராஜகம் ஊராக பண்ணிவிட்டு எவனாவது ஒருத்த காரை நிறுத்திட்டு நான் கட்ட முடியாது, ஏன் லேட்டாச்சு, ஏன் இவ்வளோ நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சேன், நான் லைனை தாண்டி 3 நிமிஷத்துக்கு மேலே நின்றுருக்கேன், ஏன் விட மாட்டேன், இப்படிலாம் கேட்டால் உடனே அங்கே நிற்க வச்சு போகிற வேலைகளை நம்ம பாதிக்கிற மாதிரி வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறது. என்னையா இது பொழப்பு? ஏன் மக்களை இப்படிலாம் பண்ணணும், டார்ச்சர் பண்ணணும், ஒரு வேலைக்கு ஒழுங்காக போகக்கூடாது, தொழிலுக்கு ஒழுங்காக போகக்கூடாது, ஆஸ்பத்திரி போகிறோம் சீக்கிரம் போய் சேர்ந்து பொழைச்சிடக்கூடாது, இப்படி ஒரு இதை ரன் பண்ணணுமா ஐயா? அப்படி ஒரு டோல்கேட் வச்சு நீங்கள் வசூல் பண்ணணுமா? இதெல்லாம் கணக்கு பண்ணால் பழைய ரோடு மாதிரி டிண்டுக்குன்னே போயிட்டு வந்துடலாம் பொழுது. இவ்வளோ வசூல் பண்ணுறீங்க. இதில் வேறு அந்த பரந்தூர் டோல்கேட்டுக்கிட்ட எவனோ ஒருத்தன் கணக்கே காட்டாமல் பல லட்சங்களை வந்து பல கோடிகள் லட்சன்ற பாரு, இதெல்லாம் எல்லாம் கோடி தான். கோடி கணக்கில் வசூல் பண்ணி வச்சுட்டு எல்லாமே வந்து விஐபி காராக போயிடுச்சின்னு சொல்லிட்டு ஆட்டையை ஃபுல்லாக போட்டிங்களாமே, அது வரை கேஸ் நடக்குதாமே. இப்படிலாம் டோல்கேட்டு ஏயா நீங்கள் நினச்சா இப்போ ஏமாற்றலாம், ஆனால் ஒரே ஒருத்தன் கிராஸ் பண்ணி போகக்கூடாதுன்னு நிற்க வச்சு நம்ம கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க. கவர்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து கூர்ந்து கவனித்து முதல்ல தொழிலுக்கு போகிற எவனையும் நிறுத்தி வச்சு இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்த சட்டத்துலேயும் அதிகாரமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கவே கூடாது. வசூல் நிறைய ஊருப்பட்ட வரி வசூல் நடக்குது, அந்த வசூலுக்கு மேலே இது ஒரு வசூலை. அப்போ வசூலுக்கு அந்த வரைமுறையெல்லாம் இருக்குல்ல. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் நார்த் இந்தியாவில் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த டோல்கேட்டில் குஜராத் அந்த மாதிரி இடங்கள்லாம் டோல்கேட்டே கிடையாது, ஃப்ரீயாக போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த ஊர் மக்கள்லாம். இது ஒன்று கேள்விப்பட்டேன், அது உண்மையாக இல்லையான்னு தெரியாது. ஆனால் இதே நம்ம இந்த பக்கம் தெலுங்கானா ஆந்திரா பக்கம் கிராஸ் பண்ணிட்டோம்னா டோல்கேட்டில் ஆளே நிற்க மாட்டாங்க நைட்லாம், அது க்ளோஸ்லேயே தான் இருக்கும். ஃபாஸ்டேக்கில் எடுக்கலை, இப்போ நம்ம ஃபாஸ்டேக்கை திடீர்னு ஒருத்தன் அப்படி இப்படி அமௌண்ட் எடுத்துறாங்கன்னு வைங்க, நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸிட் ஆகிடுச்சு, அமௌண்ட் இல்லை லிமிட் இல்லை அப்படின்னா அது தூக்கவே தூக்காது. ஏன்னா ஆட்டோமேட்டிக் பேரியர், இவனை உட்காந்துருக்கவே மாட்டானுங்க டோல்கேட்டில். நம்ம ஃபாஸ்டேக்கில் அது டிடெக்ட் ஆச்சுன்னா மட்டும் தான் ஓப்பன் ஆகுன்ற மாதிரி சிஸ்டம் வச்சுட்டு நிறைய பேர் போயிடுவாங்க. எந்த டோல்கேட்டுமே இல்லை, நான் நிறைய வாட்டி போகும்போது பார்த்துருக்கேன். இது ஒரு அராஜகம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் உடஞ்ச ரோடு கிடைஞ்ச ரோடாக இருந்தால் நம்ம கட்ட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சட்டம் இருக்குது. ஆனால் அதை போய் நம்ம ஆர்குமெண்ட் பண்ணோம்னா அதை ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னத்தை செய்கிறது, மண்டையில் போட்டுட்டு போக வேண்டியதுதான்.